மயில் தோன்றும் வஞ்ச பகைக்கெதிராய் வடிவேலும் தோன்றும் கஞ்ச மலர் கரத்தில் காக்கும் குறி தோன்றும் கஞ்ச மலர் கரத்தில் காக்கும் குறி தோன்றும் அஞ்சுதலை அகற்ற ஆறுதலை தோன்றும் அஞ்சுதலை அகற்ற ஆறுதலை தோன்றும் நெஞ்சகத்தில் நினைத்தால் நீல மயில் தோன்றும் வெண்ணீரணிந்தவன் வீர உரு தோன்றும் வெண்ணீரணிந்தவன் வீர உரு தோன்றும் கண்ணீராருடைய கருணை முகம் தோன்றும் கண்ணீராருடைய கருணை முகம் தோன்றும் பன்னீர் காவடி பாக்காவடி தோன்றும் பன்னீர் காவடி பாக்காவடி தோன்றும் பொன்னிகர் தாமரை பூமுகம் தோன்றும் பொன்னிகர் தாமரை பூமுகம் தோன்றும் நெஞ்சகத்தில் நினைத்தால் நீல மயில் தோன்றும் பழமென ஆவினன் குடிதனில் தோன்றும் செந்தில் பதிதனில் செவர் கொடியுடன் தோன்றும் பழமென ஆவினன் குடிதனில் தோன்றும் செந்தில் பதிதனில் செவர் கொடியுடன் தோன்றும் பழமுதிர் சோலையில் அருட்கோலம் தோன்றும் பழமுதிர் சோலையில் அருட்கோலம் தோன்றும் திருப்பரங்கிரியில் திருமண கோலம் தோன்றும் திருப்பரங்கிரியில் திருமண கோலம் தோன்றும் நெஞ்சகத்தில் நினைத்தால் நீல மயில் தோன்றும் குருவென சுவாமி மலைதனில் தோன்றும் குன்று தோராடலில் குமரனாய் தோன்றும் குன்று தோராடலில் குமரனாய் தோன்றும் அறுபடை வீட்டிலும் அவனருள் தோன்றும் அறுபடை வீட்டிலும் அவனருள் தோன்றும் ஆறுமுகம் கண்டு ஆனந்தம் தோன்றும் ஆறுமுகம் கண்டு ஆனந்தம் தோன்றும் நெஞ்சகத்தில் நினைத்தால் நீல மயில் தோன்றும் வஞ்ச பகைக்கெதிராய் வடிவேலும் தோன்றும் கஞ்ச மலர் கரத்தில் காக்கும் குறி தோன்றும் கஞ்ச மலர் கரத்தில் காக்கும் குறி தோன்றும் அஞ்சுதலை அகற்ற ஆறுதலை தோன்றும் அஞ்சுதலை அகற்ற ஆறுதலை தோன்றும் நெஞ்சகத்தில் நினைத்தால் நீல மயில் தோன்றும். சுப்பிரமணியோகம் 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 என்று தமிழ் கடவுள் சுப்பிரமணியர பெருமானை பற்றி ரிக்வேதம் தெரிவிக்கின்றது. புராண காலத்தில் மிகவும் புகழ்பெற்ற தலமாகவும் பாரெங்கும் உள்ள பற்பல முருகப்பெருமானுடைய திருத்தலங்களுள் சிறப்புமிக்க திருத்தலமாகவும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே வல்லக்கோட்டை எனும் இத்திருத்தலம் அமைந்துள்ளது. இந்த திருத்தலம் அருணகிரிநாதர் சுவாமிகளால் பாடல்பெற்ற திருப்புகழ் பாடல் பெற்ற திருத்தலமாகும். இங்குள்ள முருகப்பெருமான் மீது சந்தக்கிவி அருணகிரியார் 8 திருப்புகழ் அருளியுள்ளார். ஒரு சமயம் அருணகிரி பெருமான் திருப்போரூர் முருகப்பெருமானை வேண்டிவிட்டு இரவு அங்கே தங்கினார். அவரது கனவில் முருகப்பெருமான் தோன்றி
வல்லக்கோட்டை மறந்தனையோ என்று கனவில் தோன்றி அருகினார். உடனே கண்விழித்த அருணகிரியார் முருகப்பெருமானுடைய அருட்திறனை எண்ணி வியந்து மறுநாள் அதிகாலை வல்லக்கோட்டைக்கு வருகை தந்து 8 திருப்புகழ் பாடியருளியதாக வரலாற்று சிறப்புமிக்க திருத்தலமாக புகழ்பெற்ற வல்லக்கோட்டை திருத்தலம் அமைந்துள்ளது. கருமாரியம்மா தேடி வந்தோம் உன்னை அம்மா, தேவி கருமாரியம்மா தேடி வந்தோம் உன்னை அம்மா, ஆவலுடன் உன்னை பணிந்தோம் நாவார பாட வந்தோம், ஆவலுடன் உன்னை பணிந்தோம் நாவார பாட வந்தோம். வரும் கருணை மனம் கொண்டவளும் நீ அம்மா, தாவி வரும் சிங்கத்தின் மேல் அமர்ந்தவள் நீ அம்மா, பாவி என்று இகழாமல் பதமலர் தாரும் அம்மா, பூவிருந்த வல்லியில் வாழ் புண்ணியவதி நீ அம்மா, பூவிருந்த வல்லியில் வாழ் புண்ணியவதி நீ அம்மா. சித்திரை பல்லக்கில் ஏறி வந்தாள் அவள் சிங்காரமாகவே ஆடி வந்தாள், பல்லக்கினில் ஏறி வந்தாள் அவள் முன்னை வீணை தீர்க்க ஓடி வந்தாள், முத்து பல்லக்கினில் ஏறி வந்தாள் அவள் முன்னை வீணை தீர்க்க ஓடி வந்தாள். வேலனுக்கு வேல் கொடுத்தாள் வேர்காட்டு மாரியம்மா, காலனையும் சித்திரை பல்லக்கில் ஏறி வந்தாள் அவள் சிங்காரமாகவே ஆடி வந்தாள், முத்து பல்லக்கினில் ஏறி வந்தாள் அவள் முன்னை வீணை தீர்க்க ஓடி வந்தாள், முத்து பல்லக்கினில் ஏறி வந்தாள் அவள் முன்னை வீணை தீர்க்க ஓடி வந்தாள். தேவி கருமாரியம்மா தேடி வந்தோம் உன்னை அம்மா, ஆவலுடன் உன்னை பணிந்தோம் நாவார பாட வந்தோம், ஆவலுடன் உன்னை பணிந்தோம் நாவார பாட வந்தோம், ஆவலுடன் உன்னை பணிந்தோம் நாவார பாட வந்தோம், நாவார பாட வந்தோம், நாவார பாட வந்தோம். இந்த திருத்தலத்தின் புராண வரலாறு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக விளங்குகின்றது. சற்றேறக்குறைய ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இளஞ்சி எனும் தேசத்தில் சலங்குண்டபுரம் எனும் சிற்றூரினை பகீரதன் எனும் மன்னன் ஆண்டு வந்தான். அந்த தேசத்திலே மிகுந்த செல்வ வளத்துடன் அந்த தேசம் திகழ்ந்ததால் அவனுக்கும் அந்த செல்வ வளத்தின் காரணமாக கர்வம் சற்று அதிகமாக இருந்தது. அம்மன்னனின் அரசவைக்கு ஒரு சமயம் நாரத முனிவர் எழுந்தள்ளினார். நாரத முனிவரை எதிர்கொண்டு வரவேற்காமல் மன்னன் இருமாப்புடன் திகழ்ந்தான். உடனே நாரத முனிவர் கோபம் கொண்டார். மன்னனை தண்டிக்கிறேன் என்று மனதில் நினைத்தபடியே அங்கிருந்து அகன்று ஒரு கானகத்தின் வழியே சென்று கொண்டிருந்தார். அவ்வமயம் அந்த கானகத்தின் வழியே கோரன் எனும் அசுரன் ஒருவன் உலகில் உள்ள நாடுகளெல்லாம் வென்று திக்விஜயம் சென்று கொண்டிருந்தான். நாரத முனிவர் அந்த அசுரனை பார்த்தார். பகீரத மன்னனின் கர்வத்தை அடக்க இந்த அசுரனை சிறந்தவன் என்றெண்ணி நேராக அந்த அசுரனிடம் சென்று, அசுரனே, உனது திக்விஜயம் பூர்த்தியாக வேண்டுமானால் இங்குள்ள சலங்குண்டவரும் எனும் சிற்றூரனை பகீரதன் எனும் மன்னன் ஆண்டு கொண்டு வந்துள்ளான். அம்மன்னனையும் நீ வெற்றி கொண்டால் மட்டுமே உனது திக்விஜயமும் உனது வீரமும்
நிலை பெற்றதாகும் என்று கூறி சென்றார். அது கேட்ட அசுரனும், உடனே நான் மன்னனை அழிக்கிறேன் பார், போரில் வெல்கிறேன் பால் என்று சவால் விட்டு சென்று தனது படைகளை திரட்டி கொண்டு சலகுண்டபுரம் சென்று பகிரத மன்னனை போரில் வென்றான். அவனது நாட்டை அழித்தான், அரண்மனையை அழித்தான். அசுரனுக்கு பயந்து பகிரத மன்னன் பயந்தோடி ஒரு கானகத்தில் ஒளிந்து கொண்டான். கானகத்தில் ஒளிந்து கொண்டு பல நாட்கள் பசிப்பட்டினுடன் தெரிந்தான். அச்சமயம் அவனது வறுமை நிலை காரணமாக அவனது கர்வம் அவனை விட்டு நீங்கியது. அவ்வமயம் நாரத முனிவர் அவரிடையே தோன்றினார். உடனே நாரத முனிவரின் திருவடிகளில் விழுந்து வணங்கி அம்மன்னன் தன்னை மன்னித்தருளுமாறும் தனது கர்வம் நீங்கியது என்றும் தனக்கு பிராயச்சித்தம் வழங்குமாறும் வேண்டினான். உடனே நாரத முனிவர், நீ இங்கிருந்து வடதேசை நோக்கி செல்வாயாக, அங்கு தொண்டை மண்டலத்தின்கண் துர்வாச முனிவர் உள்ளார், அவரை சென்று நீ வழிபட்டால் உனக்கு நல்லுபாயம் கிடைக்கும் என்று அருளி செய்தார். மலர்பதம் தொழுதே மகிழ்ச்சியில் திளைக்கவும் வரம் தருவாய் முருகா. குழந்தை திருக்கோலம் கொடுப்பாய் பழனியிலே, குருவாய் வருவாய் விரகப்பதியினிலே. குழந்தை திருக்கோலம் கொடுப்பாய் பழனியிலே, குருவாய் வருவாய் விரகப்பதியினிலே. மடந்தையர் மறுவிடவே மகிழ்வாய் செந்திலே, மடந்தையர் மறுவிடவே மகிழ்வாய் செந்திலே. மயிலோடு ஆடிடுவாய், மயிலோடு ஆடிடுவாய் பழமுதிர் சோலையிலே. வரம் தருவாய் முருகா. சரவண பொய்கையிலே சண்முகமாய் தவழ்ந்தாய், தணிகை மலை மேலே சாந்தியிலே நிறைந்தாய். சரவண பொய்கையிலே சண்முகமாய் தவழ்ந்தாய், தணிகை மலை மேலே சாந்தியிலே நிறைந்தாய். ஆறுமுகத்தில் என்பால் ஒரு முகம் நீ அருள்வாய், ஆறுமுகத்தில் என்பால் ஒரு முகம் நீ அருள்வாய். ஒரு முகமாய் வணங்கும் எளிய முதம் பொழிவாய் வரம் தருவாய் முருகா. என் வாழ்வெல்லாம் உன்னையே வாழ்த்தி வணங்கிடவே வரம் தருவாய் முருகா. நாரத முனிவர் கூறியபடியே வழிபோக்க நடந்து கொண்டு தொண்டை மண்டலத்தை அடைந்தான். தொண்டை மண்டலத்தை அடைந்து அவன் முருகப்பெருமானை மனத்தில் நிறுத்தி வணங்கியபடியே வந்து கொண்டிருக்கும் சமயம் தூரத்தில் முனிவரது ஆசிரமம் தெரிந்தது. உடனடியாக விரைந்தோடி முனிவரது துர்வாச முனிவரை கண்டு அவரது திருவடி விழுந்து வணங்கி தனது நிலையை விளக்கி கூறி தனக்கு நல்லுபாயம் கூறுமாறு வேண்டி நிற்க, உடனே துர்வாச முனிவர், இந்த ஆசிரமத்துக்கு அருகில் பாதிரி மரம் என்று ஒரு மரம் உள்ளது, அந்த மரத்தின் அடியில்
முருகப்பெருமானை மனத்தில் இருத்தி தவம் செய்து வருவாய், உனக்கு முருகப்பெருமான் நல்லொருள் புரிவார் என்று கூறி நிற்க, உடனே அம்மன்னனும் முனிவர் பெருமானை வணங்கி கொண்டு அங்கிருந்து அருகில் மலர்கள் பூத்து குலுங்கும் பாதிரி மரத்தை அடைந்தான். பாதிரி மரத்தின் கீழ் முருகப்பெருமானை மனத்தில் நினைத்து தவம் செய்து வந்தான். நாள்தோறும் பாதிரி மலர்களை கொண்டு அங்கு ஒரு சிறு மணலால் பிம்பம் ஸ்தாபித்து முருகப்பெருமான் நினைத்து பூஜித்து கொண்டு வருகையில் அவனது பக்திக்கு மெச்சிய முருகப்பெருமான் காட்சியளித்து மன்னன் விரும்பியவாறே அவனுக்கு நல்லுபாயம் கூறினார். முருகப்பெருமானுடைய அருளானைப்படி மன்னன் மீண்டும் தனது நாட்டுக்கே திரும்பிச் சென்றான். அசுரனை போரில் வென்றான். மீண்டும் அரசுரிமையை பெற்றான் என்பது இத்தலத்தின் வரலாறு, இத்தலத்தின் புராண வரலாறு. மீண்டும் மன்னன் தொண்டை மண்டலத்தை அடைந்து தனக்கு திருவள்ளில் புரிந்த பாதிரி மரத்தின் கீழ் அருள் புரிந்த முருகப்பெருமானுக்கு ஒரு அழகிய ஆலயத்தை எழுப்பி விழாக்கள் நிகழ்த்தினான் என்பது இந்த திருத்தலம் எழுந்த புராண வரலாகும்.
மந்திரம் நெஞ்சில் ஊறிடுதே. அன்பு முகம் மாறும் கண்டு தினம் பேசும் மந்திரம் நெஞ்சில் ஊறிடுதே. இன்பம் வரும்போதும் துன்பம் வரும்போதும் இதயம் கலையாமல் நாடுதே. இன்பம் வரும்போதும் துன்பம் வரும்போதும் இதயம் கலையாமல் நாடுதே. பொருள் நீ தந்தது சிவனிடமே, அருள் நீ தந்தது என்னிடமே. பொருள் நீ தந்தது சிவனிடமே, அருள் நீ தந்தது என்னிடமே. நானும் உன்னை நாடும் புகழ் பாடி நாடுவேனே. சரவண பவகுஹ சண்முக ஓம், சரவண பவகுஹ சண்முக ஓம். சரவண பவ எனும் நாமமே சண்முகனே என் நாதமே. சரவண பவ எனும் நாமமே சண்முகனே என் நாதமே. நித்தம் பாடுவேன் நெஞ்சில் சூடுவேன் நிம்மதி நான் அடைவேன். உன் நினைவினில் நான் கரைவேன். முருகா முருகா எனவே தினம் உருகும் வரமே தரவா. முருகா முருகா எனவே தினம் உருகும் வரமே தரவா. சரவண பவ எனும் நாமமே சண்முகனே என் நாதமே. சரவண பவ எனும் நாமமே சண்முகனே என் நாதமே. அம்மன்னனுக்கு பாதிரி மரத்தின் கீழ் ஒரு சுக்கிரவாரம், அதாவது வெள்ளிக்கிழமை, சித்திரை மாதம் வெள்ளிக்கிழமை முருகப்பெருமான் காட்சியளித்ததாக ஐதீகம். அது முதற்கொண்டு இத்திருக்கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் 6 வாரமோ 9 வாரமோ பக்தர்கள் அவரவர் விரும்பியபடி வெள்ளிக்கிழமை தோறும் முருகப்பெருமானித்து விரதமறிந்து இத்தலத்து முருகப்பெருமானை வணங்கினால் இழந்த செல்வங்கள், வீடு மனை ஆகியவை கிடைப்பதாக ஐதீகம். பக்தர்கள் வாழ்விலும் நடைபெற்று வருவதாக பக்தர்களுடைய நம்பிக்கை. இது மட்டுமா இத்தலத்தின் சிறப்பு? இந்திரன், அதாவது தேவர்களுக்கு தலைவனான இந்திரன் ஒரு சமயம் தனது குலகுருவாகிய பிரகஸ்பதியிடம் சென்று, புவியில் முருகப்பெருமான் திருத்தலத்தை நான் வணங்க விரும்புகின்றேன், ஒரு சிறந்த தலத்தை கூறியருளுமாறு தனது குலகுருவாகிய பிரகஸ்பதியிடம் கேட்கின்றான். உடனே பிரகஸ்பதி இந்திரனை நோக்கி சொல்கின்றார், பூமியில் பாதிரி மரத்தின் கீழ் எழுந்தருளியுள்ள முருகப்பெருமானை வணங்குவாயாக. பாதிரி மரத்தின் கீழ் எழுந்தருளியுள்ள சிறந்த தலம் ஒன்று உள்ளது, அதுவே நீ விரும்பும் உத்தம தலமாகும் என்று கூறியருள, அவரது அருளானைப்படியே இந்திரனானவன், தேவேந்திரனானவன் பூமிக்கு வருகிறான். பூமிக்கு வந்து தனது வஜ்ராயத்தினால் ஒரு தீர்த்தம் உண்டாக்குகிறான். தீர்த்தம் உண்டாக்கி பாதிரி மரத்தின் கீழ் எழுந்தருளியுள்ள முருகப்பெருமானை பூஜித்து நல்லொருள் பெற்றான். பிறகு தனது பத்னியாக இந்திராணியையும் மணக்க பெற்றான் என்பது ஒரு புராண வரலாறு. இப்படி பற்பல புராண வரலாறுகள் உள்ள அருள்மூர்த்தியாக, சிறப்பு வாய்ந்த மூர்த்தியாக வல்லக்கோட்டை முருகப்பெருமான் அருள் பாலித்து வருகின்றார். இங்கு கருவறையில் சுமார் 7 அடி உயரம் கொண்டு வள்ளி தெய்வானையுடன் தேவியருடன் கருவறையில் காட்சியளிக்கும் முருகப்பெருமானின் சிறப்பே சிறப்பாகும். இத்தலத்திற்கு வெள்ளிக்கிழமை மட்டுமின்றி செவ்வாய்க்கிழமை மற்றும் மாதந்தோறும் கிருத்திகை நாட்கள், மாதந்தோறும் முருகன் பெருமானுடைய திருநட்சத்திரமான விசாக நட்சத்திரம் நாட்களிலும் பக்தர்கள் பெருமளவு வந்து காவடி எடுக்கின்றனர், அழகு குத்திக் கொள்கின்றனர், தலைமுடி காணிக்கையாக செலுத்துகின்றனர். பக்தர்கள் தாங்கள் விரும்பிய பலன்களை இம்முருகப்பெருமானை வணங்கி விரும்பிய வரங்களை பெறுகின்றனர். பக்தர்களின் விருப்பத்தை நிறைவேற்றக் கொண்டிய கருணாமூர்த்தியாக இங்குள்ள முருகப்பெருமான் அருள் புரிந்து வருகின்றார். வரம் தருவாய் முருகா, வரம் தருவாய் முருகா, என் வாழ்வெல்லாம் உன்னையே வாழ்த்தி வணங்கிடவே வரம் தருவாய் முருகா.
தொழுதே மகிழ்ச்சியில் திளைக்கவும், மலர்பதம் தொழுதே மகிழ்ச்சியில் திளைக்கவும் வரம் தருவாய் முருகா. குழந்தை திருக்கோலம் கொடுப்பாய் பழனியிலே, குருவாய் வருவாய் ஏரகப்பதியினிலே. குழந்தை திருக்கோலம் கொடுப்பாய் பழனியிலே, குருவாய் வருவாய் ஏரகப்பதியினிலே. மடந்தையர் மறுவிடவே மகிழ்வாய் செந்திலே, மடந்தையர் மறுவிடவே மகிழ்வாய் செந்திலே. மயிலோடு ஆடிடுவாய், மயிலோடு ஆடிடுவாய் பழமுதிர் சோலையிலே வரம் தருவாய் முருகா. சரவண பொய்கையிலே ஷண்முகமாய் தவழ்ந்தாய், தணிகை மலை மேலே சாந்தியிலே நிறைந்தாய். சரவண பொய்கையிலே ஷண்முகமாய் தவழ்ந்தாய், தணிகை மலை மேலே சாந்தியிலே நிறைந்தாய். ஆறுமுகத்தில் என்பால் ஒரு முகம் நீ அருள்வாய், ஆறுமுகத்தில் என்பால் ஒரு முகம் நீ அருள்வாய். ஒரு முகமாய் வணங்கும் ஒளியமுதம் பொழிவாய் வரம் தருவாய் முருகா. என் வாழ்வெல்லாம் உன்னையே வாழ்த்தி வணங்கிடவே வரம் தருவாய் முருகா. சரவண பொய்கையில் உதித்த சரவண பவனை, சகல சௌபாகியமருளும் ஷண்முக நாதனை, சஞ்சலம் தீத்தருளும் சத்குருநாதனை, சந்ததமும் தொழுது ஏத்துவோமே. முருகனை நினை மனமே, முருகனை நினை மனமே, தினமே முருகனை நினை மனமே, தினமே முருகனை நினை மனமே. செந்தில் முருகனை நினை மனமே, செந்தில் முருகனை நினை மனமே. வெற்றி வடிவேலனை வள்ளிமணவாளனை, வெற்றி வடிவேலனை வள்ளிமணவாளனை, வெற்றி வடிவேலனை வள்ளிமணவாளனை, வெற்றி வடிவேலனை வள்ளிமணவாளனை. சிக்கல் சிங்காரனை குஞ்சரி நாதனை, வெற்றி வடிவேலனை வள்ளிமணவாளனை, சிக்கல் சிங்காரனை குஞ்சரி நாதனை, வெற்றி வடிவேலனை வள்ளிமணவாளனை, சிக்கல் சிங்காரனை குஞ்சரி நாதனை, வெற்றி வடிவேலனை வள்ளிமணவாளனை, சிக்கல் சிங்காரனை குஞ்சரி நாதனை, தினமும் நினை மனமே.
முருகனை நினை மனமே தினமே முருகனை நினை மனமே கடலோரத்தில் அமர்ந்த செந்தூரானே கடலோரத்தில் அமர்ந்த மலை மேலமர்ந்த தண்டபாணியே கடலோரத்தில் அமர்ந்த செந்தூரானே மலை மேலமர்ந்த தண்டபாணியே அபிஷேக பிரியனே அலங்காரநாதனே அபிஷேக பிரியனே அபிஷேக பிரியனே அலங்காரநாதனே அபிஷேக பிரியனே அலங்காரநாதனே உமையின் மைந்தனே முத்தமிழ் தெய்வமே அபிஷேக பிரியனே அலங்காரநாதனே உமையின் மைந்தனே முத்தமிழ் தெய்வமே தினமும் நினை மனமே முருகனை நினை மனமே தினமே முருகனை வேலனை கந்தனை நினை மனமே நினை மனமே நினை மனமே. இந்த வல்லக்கோட்டை முருகப்பெருமானுடைய திருப்புகழ். சிவாதிரி சிதம்பரம் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோஹரா. வல்லக்கோட்டை முருகனுக்கு அரகரோஹரா. கோடை ஆண்டவருக்கு அரகரோஹரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோஹரா. திருப்புகழ். ஆதிமுத நாளில் என்றன் தாயுடலிலே இருந்து அகமலமாக நின்று புவி மீதில் ஆசையுடனே பிறந்து நேசமுடனே வளர்ந்து ஆளழகனாக நின்று விளையாடி பூதலமெல்லாம் அலைந்து மாதருடனே கலந்து பூமி தன்னில் வேண்டும் என்று பொருள் தேடி போகமதிலே உழன்று பாழ்நரகை தாமலுந்தல் பூவடிகள் சேர அன்பு தருவாயே. சீதைக்கோடு போகும் வந்த ராவணனை மாலவென்று திறனறினாரனந்தல் மருகோனே. தேவர் முனிவோர்கள் கொண்டு மாலர் பிரம்மாவன் என்று தேடகரிதானவன்றல் முருகோனே. கோதை மலை வாழுகின்ற நாதர் இடப்பாகம் நின்ற கோமலிய நாதி தந்த குமரேசா. கூடி வரும் சூரர் தங்கள் மார்பயிறு கூறு கண்ட கோடை நகர் வாழ வந்த பெருமாளே. கோடை நகர் வாழ வந்த பெருமாளே. பூவடிகள் சேர அன்பு தருவாயே. சிவாதிரி சிதம்பரம். ஓமென்று நினைத்தாலே போதும் முருகன் வேல் வந்து அருள் தந்து நம் நெஞ்சை ஆளும். ஓமென்று நினைத்தாலே போதும் முருகன் வேல் வந்து அருள் தந்து நம் நெஞ்சை ஆளும். ஓம் ஓம் ஓம். சிவபெருமான் வெளியில் சுடரான